பட்டினத்திலே அடியால் எப்போதுமே வந்தா அம்மாளை கும்பிட வருவேன், சாமி கும்பிடுவேன். அண்ணா வில்லுப்பாட்டுக்கு நான் இங்க வருவேன், அம்மா எனக்கு அழைப்பு கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. போன வருஷமும் இந்த வருஷமும் நாமல் வில்லிசை நடைபெற வேண்டும் என்று என்னை வரவழைத்துள்ளார்கள். அனைவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு நிறைய கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். பெரிய பெரிய புலவர்கள், பேர் அறிஞர்கள், கவிஞர்கள், பெரிய பெரிய ஜாம்பவனெல்லாம் கலைவிழா நடத்தி வந்த இடம் இந்த இடம். எல்லோருக்கும் மத்தியிலே அறியால் ஒரு சிறு குழந்தை. இந்த சிறு குழந்தைக்கு இந்த இனிய புத்தாண்டு விழாவை முன்னிட்டு எனது அன்பு சகோதரர் ஜித்து யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா இந்திரஜித் அண்ணார்கள் எனக்கு இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். எல்லாமே அவ கையில தான் இருக்கு. எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா சேனல் வந்திருக்கு. யூடியூப் சேனல் இல்லைன்னா இந்த சேனல்ல வச்சுதான் கலைஞர்களுக்கு வாழ்வு ஒரு முதுகெலும்பு மாதிரி இப்போதைக்கு இருக்கு. பாத்துக்கோங்க, உண்மைதானே. விளம்பரங்கள் ஒண்ணும் இல்லை, விளம்பரம் தெரியாதுல. அதனால கலைஞர்களை வெளிப்படுத்தி வரக்கூடிய யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயத்திலே எத்தனையோ புலவர்கள் பாடியிருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே என்னால் தெரிந்தளவு முடிந்தளவு அடியால் பாடுகின்றேன். அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக அடியால் பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டிலே சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எந்த குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் எப்படி கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதிவெள்ளி கையிலே இல கையிலே ஆதிவெள்ளி கைலாசத்தில் யாரால் அங்குள்ள விருந்தார் அரணோடு பார்வதியும் அன்புடன் கொள்ளுவிருக்க இந்திரலோகம் தன்னாதில இந்திரன் சந்திரராம் அங்கே சூரியரும் கொள்ளுவிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி அகத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களும் ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரரும் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதேவி விருந்து வரபோது கைலாசம் தன்னாதிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடுவார்கள். ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடிடுவா. மேனகை வருவாளா, மிருதங்கமும் போடுவாளா. சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா. சிவனுக்கு சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோ யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இறைவனாகிய பகவானோடு 33 கோடி தேவமுனிவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள்
கோடான கோடி ரிஷிகள் எல்லாம் படைத்து அப்படி இருக்க இறைவன் வாழக்கூடிய கையிலே தெய்வலோகத்து ரம்பையர்கள் திரு நடனங்கள் ஆடுகின்றார்கள். ஆமா, ஈசனான பகவானுக்கு சிவபெருமாளுக்கு ரம்பை நடனமாட ஊர்வசியால் உல்லாசமாக பாட, ஆமா, மேனகை மிருதங்கம் போட, மிருதங்கள் வாசிக்க, கலைமகள் பிரம்மலோகத்தில் வீணை மீட்ட, ஆமா, அவன் சங்கீதம் பாட, அப்படி இறைவனாகிய பகவான் கையிலே கொலுவிருக்கும் பொழுது 14 லோகத்தை படைத்தார். ஆமா, 14 உலகத்தை பகவான் சிருஷ்டித்தார். 224 புவனங்களையும் படைத்தார். இந்த அண்ட புவனத்தை பகவான் படைத்து 7 சப்தாசாரம் சூழ்ந்த கடல்களையும் சிவன் படைத்து நம்மளை சுத்தி உலகம் சுத்தி கடலா இருக்கு. சிவபெருமாள் 14 லோகமும் எறும்பு யானை முதல், ஆமா, என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சீவராட்சிகளோடு கோடான கோடிகளை படைச்சு மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்கள், ஆமா, ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமோ ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்தார். படைத்த மனுக்களுக்கெல்லாம் அல்லும் பகலும் 60 நாளிகை, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, நாள் ஒன்று பொழுது 2ஆக பிரித்தார். பகல் ஒரு பொழுது, இரவு ஒரு பொழுது. சக்தியாகிய பார்வதி சிவபெருமாளை அழைத்தார். 7 உலகமெல்லாம் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வர வேண்டும் என்று ஆதி பராசக்தி சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமாள் ஆதிசக்தி இடம் அதில அம்மா அம்மா பார்வதிய அகில உலகம் அல்ல அமுதளித்து நான் வருவேன், படியரிசி தானே எடுத்து பகவானிடம் கொடுத்திடம்மா. படியரிசி வாங்கும் போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் பகவானிடம் படியரிசி தான் எடுத்து பகவானிடம் கொடுக்கும் போது படியரிசி வாங்கி கொண்டு பாரு புவனம் எல்லாம் நாளி நல்ல நாடு எங்கும் சிவன் உரிய நல்ல உலகமெல்லாம் ஈசன் மரக்கணல்ல மாநிலமோ எவ்வுயிரும் தப்பிடாமல் அங்கே ஈசன் படி அளந்து வாரளந்து ஐயபடி இழந்து வார போது ஆதிசக்தி பார்வதியும் அரணாரை எதிர்பார்த்து தங்க நல்ல தாம்புலத்தில் பாரிஜாதம் மலர் எடுத்து பெண்டியிலே ஜலம் எடுத்து பகவான் பாதத்திலே மலர் தூவி பாத பூஜை முடிப்பாளா, பணிவிடைகள் செய்வாளா. படி அளந்த பகவானுக்கு பாலும் பழம் கொடுப்பாளா, இறை இழந்த ஈசனுக்கு அவைகளை பாரி கொடுப்பாளாம். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளாம். களைப்பாரி இளைப்பாரி இளைப்பாரி ஆதி கையிலே கொலுவிருந்தார்
அகில உலகம் அனைத்தையும் ஆண்டவன் காத்து ரட்சித்து படிகளந்தார். சிவபெருமாள் கைலாசம் வரும் பொழுது பார்வதாதேவி இறைவனை எதிர்பார்த்தா. சிவபெருமாளுக்கு தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து சிவபெருமாளுக்கு கெண்டியிலே ஜலம் எடுத்தார். பாதத்தில் மலர் தூவி சிவபெருமாள் பாதம் தொட்டு வணங்கினார். அந்த காலம் பெண்ணா பரவலாம் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுருக்கா கேட்கல. இப்ப எந்த தாய்மார்களும் புருஷங்கால தொட்டு கும்பிடுவாளா? உன் காலை தொட்டு கும்பிட்டா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் என்று மதித்த காலம் இப்பவும் இருக்கு. அது காலங்கள் மாறி போச்சு. ஒரு தாய்மார்கள் கணவனை தெய்வமாக மதிக்கணுமானா நீங்களும் அப்படி நடந்துக்கிடணும். இவர் போவையில மாப்பிள்ளையா போவாரு, அப்ப மதிக்க தோணுச்சு. ஆமா, இப்ப மிதிக்க தோணுது. இவர் அப்படித்தானே வருவாரு. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க ஆத்தா கிருபையில ஒரு 2 மாசம் நிம்மதியா இருந்துக்கிடுவாங்க. ஓய்வு முதல் 145க்கு லிஸ்ட். மாறி போச்சு. இன்னும் 10 நாள் கழிச்சு வரும் லிஸ்ட். ஆமா, உண்மைதானே. நீங்க இன்னையில இருந்து சேனல்ல எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சாட்சி. நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் உன்னை வாழ்த்துதேன். ஹாப்பி நியூ இயர். என்னண்ணே அதான் சொன்னாங்க. அது காலங்கள் மாறி போச்சு. ஆமா, இப்போ உள்ள காலங்கள் இருக்கு. ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா வீட்டுக்காரமா கணவன் வரங்குள்ள சோறு கறிய பொங்கி பொறிச்சு ஒரு வெண்ணுங்கினையும் போட்டு வச்சு ஐயாவை எதிர்பார்த்து சிரிச்ச முகத்தோட வாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருந்தாலும் உதட்டுல ஒரு சிரிப்பு இருக்கணும். அவரை கடிச்சு திம்பவான்னு இருப்பா. களைப்போடு வந்த கணவனை ஐயா வாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, இவ்வளவு நேரம் ஆகி போச்சோ, வந்துட்டீங்களான்னு கேட்டா அவருக்கு யானையை தூக்கி சுமந்துட்டு வந்தாலும் பூனையை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். வந்துட்டியா அப்படி கடுப்போடுடா அப்படின்னா அவர் 145 50 ரூபா பக்கத்துல வாங்கிட்டு தான் போவார். அப்ப ஒரு கோவம் அதிகமா தானே ஆகும். ஆமா ஆமா, உண்மைதானே. குளிங்கையான்னு சொல்லி கணவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். தாய்மார்கள் அந்த காலம் முதுகு துவைச்சு விடுவாங்க குளிக்க சொல்லி. ஆமா, உண்மைதானே. இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. உங்க உழைப்போ அப்படித்தான், அவங்க தேய்ப்போ அப்படித்தான். முதுகுலாம் தேய்க்க போறது கிடையாது. வீர சமத்த விக்ரமாதித்தன் வியாயாமலை பெருமலையில வரப்பு வெட்டினார்னா மண்ணு முதுகுல விழும். இப்ப போட்ட மம்படியை புடுங்க முடியுமா? இப்ப உங்க 5 பேருக்கும் போட்ட மம்படியை புடுங்க பலம் இல்ல. குத்தன உமிக்கு குருணி உம்மி தூக்க முடியல. என்ன பேச இருக்கு? என்ன செய்ய முடியும்? அதே போன்று பார்வதா தேவி சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்து களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருக்கும் பொழுது இறைவனாகிய சிவபெருமாள் 14 லோகங்களை படைத்த சிவனை கண்டாள் பார்வதி. சிவபெருமாளே, உலகம் அனைத்தும் உங்களைத்தான் வணங்கி வருகின்றது. காலையில மாலையில படிகளந்து தாங்கள் கைலாசம் வரும் பொழுது 7 உலகமெல்லாம் உங்களை வணங்க தாங்கள்